அருட்பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். கொத்தமல்லி விதைகள், சீரகம், மிளகு, வரமிளகாய், கல்லுப்பு, புளி, கறிவேப்பிள்ளை கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி கொள்ளலாம். அரைப்பதற்கு ஆனியன், பூண்டு, அரைத்த விழுதை இத்துடன் சேர்த்து நன்கு மிக்ஸ் செய்து கொள்ளலாம். ஆனியன், பூண்டு, விழுது அனைத்தும் நன்கு சிறிது நேரம் வதங்க விட்டுவிடலாம். சின்ன விஷயம், இன்று நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது முதல் நாளே ஆனியன், பூண்டு, வெஜிடபிள் எல்லாம் கட் செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அது தப்பான ஒரு செயல் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சத்து குறைவில்லாமல் உணவுகளை உண்பதால் தான் நமக்கு பல வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே கட் செய்த உடனே சமைக்க முயலுங்கள் அன்பு உள்ளங்களே. ஆஃப் டைம்ன்றது தெரியுது, பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் ஹாஸ்பிட்டல் ஃபைல் அப்படின்னு அலையிறத விட இது உடனே ஒரு 10-15 மினிட்ஸ் பிஃபோர் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டாவது நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் அதை முயற்சி செய்யலாம். எல்லாருமே எனக்கும் தான். ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பெருங்காயம், சிறிது ஜாகரி ஆட் செய்து கொண்டு அரிசி சோக் செய்து வைத்ததை ஆட் செய்து கொள்ளலாம். அரிசியுடன் கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வைத்து கொள்ளுங்கள். இது மாதிரி செய்யும்போது நம்மளுடைய கருவேப்பிள்ளை சாதம் டேஸ்ட் அலாதியாக இருக்கும். சித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் உணவு நித்திய அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது. கருவேப்பிள்ளை சாதம் கூட்ட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் குக் செய்து 1 hour கழிச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் அனைவரும். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை, நஞ்சை ஊத்துக்குழி, அழகர் நகர், ஆலமன் காலேஜ் மைதானம் பின்புறம், ஈரோடில் அமைந்துள்ளது சபை. வாரீர் அன்பு உள்ளங்களே, அருளை பெற்றுக்கொள்ளலாம் வாரீர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கொல்லாநெறி குவலயம் எல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வெள்ளை சாதம் சூப்பராக தயாராகி விட்டது. ரொம்ப க்யூட்டாக நம்மளுடைய வேப்பிள்ளை கடலைப்பருப்பு சாதம் பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாளை மற்றொரு வித்தியாசமான காணொளியில் வித்தியாசமான வெஜிடபிள் வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்க